Homemaker to Moneymaker episode 8. நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தும் சேல்ஸ் இல்லையா? உங்க ஃபாலோவர்ஸை பையர்ஸா மாத்திர சீக்ரெட்டை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காமன் கன்ஃபியூஷன், அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருந்தா அதிகமாக சேல் ஆகும்னு நினைப்பாங்க. அது பெரிய தப்பு. ஃபாலோ பண்றது ஈஸி, பையர்ஸ் பை பண்றது டிசிஷன் தேவை. டிசிஷனை நீங்கள் தான் ஈஸியாக ஆக்கணும். எப்படி? நம்பர் 1, எவ்ரி போஸ்ட்டில் கிளியர் ஆக்ஷனை நீங்கள் கொடுங்க. எக்ஸாம்பிள், DM டு ஆர்டர், இல்லைனா லிங்க் இன் பயோ, இப்படி ஏதாவது ஒன்று மட்டும் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. சோஷியல் ப்ரூஃப் தொடர்ந்து காட்டுங்க. கஸ்டமர் ரிவ்யூஸ், ரிப்பீட்டட் ஆர்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், இது உங்கள் மேலே இருக்க ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி காட்டும். 3rd பாயிண்ட், ட்ரை பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. இப்படி சொல்றதுக்கு பதிலாக ஃப்ரீயாக சாம்பிள்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு புது ஸ்டெப்பை கொடுங்க. நெக்ஸ்ட், நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனால் நம்ம பையர்ஸ் நம்மளோட ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க ரெண்டுக்கும் இருக்க கேப்பை பிரிட்ஜ் பண்ணுற வேலை உங்கள் கண்டென்ட். ஃபாலோவர்ஸ் ஒரு வேனிட்டி மெட்ரிக்ஸ், ஆனால் சேல்ஸ் தான் ரியாலிட்டி. அடுத்த வீடியோவில் எந்த டைமில் போஸ்ட் பண்ணால் அதிகமாக ரீச் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.